அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் அது நடந்தேதான் தீரும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. கிட்டத்தட்ட மாதங்களாக மீண்டும் மீண்டும் எரிக்கப்பட்ட அந்த நெருப்பு குண்டம், கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பொருட்களை கொண்டு பயங்கரமா எரிச்சான் நம்ரூத் என்கிற அந்த கொடுங்கோல் அரசன். கிட்டத்தட்ட அந்த நெருப்பு குண்டத்துக்கு மேல் ஒரு பறவை கூட பறக்க முடியாது. காரணம், அதனுடைய உஷ்ணம் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அந்த நெருப்பு குண்டத்திற்கு அருகே நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போட முடியாதுன்னு சொல்லி எங்கிருந்தோ அம்பை போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீசிய போது அந்த நெருப்பிடம் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், யா நாரு கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம், நீ இப்ராஹிம் மீது உன்னுடைய வெப்பத்திற்கு பதிலாக நீ குளிர்ச்சியாக மாறிவிடு. குளிர்ச்சினா ஓவர் கூலிங்கும் நம்மளால தாங்க முடியாது ஏசியில் உட்காரும் போது. அதனால சலாமன், ஏறத்தாழ ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல நீ இருக்கணும்ன்ற மாதிரி அல்லாஹு தஆலா அந்த நெருப்பு குண்டத்திடம் கட்டளையிடுகிறான். எனவே நாட்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதியாக அந்த நெருப்பு குண்டத்தில் இருக்காங்க. அதுதான் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு என்று நாம் சொல்லுகிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாம் எப்போதும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக இருக்கிற போது எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹு தஆலா நம்மையும் காப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனை அஞ்சி வாழ்வதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.